ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற கூட்டணி அப்படின்னா தனுஷ் அண்ட் வெற்றிமாறன். தற்போது இந்த கூட்டணி புது படத்துக்காக ஜாயின் பண்ண போகிறதா நேற்று நைட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பொல்லாதவன், ஆடுகளம், வடசென்னை மற்றும் அசுரன் படங்களில் சேர்ந்து ஒர்க் பண்ண இவங்க அடுத்ததான் வடசென்னை 2 படம் தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு டாக்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போது யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு அறிவிப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அறிவிப்பு ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா திரிவிக்ரம் ஸ்ரீனிவாஸ் டைரக்ஷனில் ஜூனியர் என்டிஆர் நடிக்கிற தெலுங்கு படத்துடைய அறிவிப்பு வெளியாச்சு. காட் ஆஃப் வார் அப்படிங்கிற இந்த படம் ஒரு பிரம்மாண்டமான புராண படமாக உருவாக இருக்கு. கடவுள் முருகனுடைய வரலாற்றை மையமாக வச்சு உருவாக இருக்கிற இந்த படத்துடைய படப்பிடிப்பு இந்த இயர்எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதே போல் படத்துடைய தயாரிப்பாளர் நாகவம்சி என்ன சொல்லியிருந்தார்னா, வடக்கே பிறந்து மத்தியில் வளர்ந்து மற்றும் தெற்கில் குடிகொண்டவர் அப்படின்னு முருகனை பற்றி சொல்லி போஸ்ட் போட்டிருந்தாரு. இது தமிழர்கள் மத்தியிலையும் தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியிலையும் கோபத்தையும் சர்ச்சைகளையும் ஏற்படுத்திட்டு இருந்துச்சு. அதாவது முருகன் அப்படின்னாலே தமிழ் கடவுள் தான், இதுதான் தமிழர்களுடைய நம்பிக்கை. ஆனால் திடீர்னு முருகன் வடக்கே பிறந்தவர் மத்தியில் வளர்ந்தவர் அப்படின்னு தெலுங்குல படம் எடுக்க போகிறாங்க அப்படின்னா பெரிய சர்ச்சையாக போயிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில தான் தமிழ் முருகன் அப்படிங்கிற படத்துக்காக இயக்குனர் வெற்றிமாறன் கூட தனுஷ் ஜாயின் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. எழுத்தாளர் அறிவுமதி அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிற தமிழ் முருகன் அப்படிங்கிற ஆய்வு கட்டுரை புத்தகத்தை மையமாக வச்சு உருவாக இருக்கிற இந்த படத்துக்கு சாய் அபயங்கர் மியூசிக் பண்ணுறாரு. தனுஷுடைய ஒண்டர் பார் ஃபிலிம்ஸ் மற்றும் ப்ரொடக்ஷன் மைல்ஸ் டு கோ அப்படிங்கிற 2 நிறுவனங்கள் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த படத்துக்காக ஏஐ இன்ட்ரோ வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் தனுஷ் முருகருடைய கெட்டப்பில் யானை மேலே வர மாதிரி போர்க்கள காட்சிகளோட வீடியோ வந்திருக்கு. ஒரு பக்கம் தெலுங்கு சினிமாவில் முருகனை வடக்கில் பிறந்த கடவுள் அப்படின்னும் அவருக்கு அப்பா அம்மா மனைவி தம்பி அப்படின்னு குடும்பம் இருக்குது அப்படின்னும் வழி வழியாக வந்த புராண கதையை சொல்லி சினிமாவை பண்ண போகிறாங்க. இன்னொரு பக்கம் வெற்றிமாறனும் தனுஷும் சேர்ந்து முருகன் அப்படிங்கிறவர் கடவுளே கிடையாது, அவர் ஒரு மிகச்சிறந்த தமிழ் போர் வீரன் அப்படின்னு சொல்லி சினிமா பண்ண போகிறாங்க. மொத்தத்தில் இந்த தமிழ் தெலுங்கு போட்டியில் முருகன் அப்படிங்கிறவர் யார், அவரோட வரலாறு என்ன, அவர் கடவுளா அல்லது மனிதரா அப்படிங்கிறத விட இதை வச்சு யார் பாக்ஸ் ஆஃபீஸில் அதிகமாக கல்லா கட்ட போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மையான போட்டியாகவே இருக்கும். முருகன் அப்படின்னாலே தமிழ் கடவுள் தான், இதை எத்தனை சினிமா வந்தாலும் மாற்ற முடியாது. ஆனால் தமிழ் சினிமாவில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா முருகன் தமிழர் அப்படின்னும் ஆனால் அவர் கடவுள் கிடையாது அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்க. அப்படிதான் அறிவுமதி தான் எழுதியிருக்கிற புத்தகத்தில் நிரூபிக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அதே தெலுங்கு சினிமாவில் இன்னொரு படி மேலே போய் முருகன் கடவுள் தான், ஆனால் அவர் தமிழரே கிடையாதுன்னு சொல்லி படம் எடுக்க போகிறாங்க. தேவையில்லாத பிரச்சனையை இந்த சினிமாக்காரங்க ஒரு தெலுங்கு படத்தின் மூலமாக கிரியேட் பண்ணி விடுறாங்க. முருகனை பற்றி அது பேச வேண்டாம் அது அப்படின்னு நான் நினச்சேன். சரி, அதை பற்றி தவறான கருத்துக்களை பதிகிறாங்க. சில மற்ற மாநிலத்தவர்கள் என்ன எல்லா கடவுளும் உங்களுக்கு தான் சொந்தமான்ற மாதிரி பேசுகிறாங்க. கடவுள் முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, கடவுள் தோன்றுபவரும் அல்ல, மறைபவரும் அல்ல, உதிப்பவர். புரியுதுங்களா? எங்கே உதிச்சாருங்கிறது அல்ல முக்கியம். இப்போ முருகன் வட இந்தியாவில் கார்த்திகேயன் அப்படின்னு வழிபடுறாங்கன்னு சொல்கிறாங்க. நானும் போயிருக்கேன், அங்கே எங்கேயும் முருகன் கோவில்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன் தென்னிந்தியாவிலே ஒன்றும் தமிழ்நாட்டை தவிர மற்ற இடங்களில் கிடையாது. திருத்தணி ஆந்திரா பார்டர் தானே, அதுக்கப்புறம் பெருசாக கிடையாது. 1-2 கோயில்கள் இருந்திருக்கலாம். தமிழ் மன்னர்கள் அப்போ பிரதிஷ்டை பண்ண பல விஷயங்கள் மாநிலங்கள் தாண்டி நாடு தாண்டி இருக்குது. மலேசியாவில் முருகன் கோவில் இருக்குது, அங்கே போய் வழிபடுறது யார், அது கொண்டாடுறது யார், காவடி எடுக்கிறது யார்? தமிழர்கள் தானே. ஒரு கடவுள் எங்கே தோன்றுச்சு எங்கே மறைஞ்சிச்சுங்கிறது முக்கியம் இல்லை. இந்த தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன வயசுலேருந்து நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை எங்கள் அப்பா ஒரு விஷயம் ஒரு டென்ஷனாக முருகா அப்படிம்பாரு. இல்லைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், சரியாக இருந்துச்சுன்னா முருகா அப்படிம்பாரு. முருகா உணர்வு, வருத்தம், கோபம், சந்தோஷம், துக்கம் எல்லாத்துலேயும் அந்த முருகன்கிற வார்த்தை இருக்கும், தமிழர்கள்ட்ட இருக்கும் கண்டிப்பாக. இது மற்ற இதில் வடக்க ஜெய் ஸ்ரீராம்பாங்க, ஹரஹர மகாதேவ்பாங்க, இஸ்லாமியர்கள் இன்ஷா அல்லாம்பாங்க. அது மாதிரி ஒரு வார்த்தை பிரயோகங்கள் அவங்க கடவுளை தன்னோடு இணைத்து சொல்கிற விஷயம். இது மாதிரி எல்லாருக்கும் உரிமைகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ அரேபியாவில் தோன்றி இருக்கு முஸ்லீம் மதம்னா நம்ம பேச போகிறோம்? சொல்லுங்கள் பார்ப்போம். இங்கே இருக்க அந்த சித்தாந்தத்தை அவர்கள் எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா கடவுளுக்கு இதுதான் உலகம், இதுதான் மதம், இதுதான் பார்வை அப்படின்னு ஒன்று தனித்து சொல்ல முடியாது. சித்தாந்தங்கள் இருக்கிறது, மத நூட்கள் இருக்குது, மத நூல்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் வேறு. அது அவங்களுடைய நம்பிக்கை, நம்ம அதுக்குள்ளே போகலை.
முருகா முருகான்னு சொல்கிறது இங்கே தான். தமிழ்நாட்டில் மட்டும்தான் 6 படை வீடுன்னு சொல்லக்கூடிய முருக ஸ்தலங்கள் இருக்குது. திருச்செந்தூர், பழனி, அதே மாதிரி திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை, சுவாமிமலை, திருத்தணி. இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே தான் சார் இருக்குது எல்லாமே. தமிழ்நாட்டில் தான் முருகனை வழங்குறாங்க. ஆனால் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வடக்கே தோண்டி தென்னிந்தியாவிலாம் அப்போ மார்க்கெட் பிடிக்கிறாங்க. அதில் பார்த்தா முருகனுடைய உருவமும் சரியாக அப்போ அந்த ஏதோ நெற்றியில் வந்து திருநீர் அணிகிற முருகனுக்கு ஏதோ ஒரு வேறு மாதிரி பண்ணுறாங்க. உங்கள் சினிமாவிற்காக ஒரு டிசைனை பண்ணிக்கிட்டு அதில் பல்லாயிரம் கோடி அவங்க சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதில் யார் சம்பாதிக்கிறா? லைட்மேன் சம்பாதிக்கிறாரா? இல்லை சாதாரணமாக இருக்கக்கூடிய டெக்னீஷியன் சம்பாதிக்கிறாங்க? இல்லை, அதில் பெரிய கதாபாத்திரம் செய்கிற ஹீரோ, தயாரிப்பாளர்கள் இவங்க சம்பாதிக்கிறாங்க. அதுக்காக அந்த உணர்வுகளோடு நம்ம விளையாடக்கூடாது. தமிழர்கள் தான் முருகனை வணங்குகிறார்கள், தமிழர்கள் தான் முருகனை கொண்டாடுகிறார்கள். இப்போ கேரளாவிலேருந்து நிறைய பழனிக்கு வருவாங்க, அது பார்த்துருக்குறோம். நம்ம எப்படி சபரிமலைக்கு போகிறோமோ அதே மாதிரி ஐயப்பன் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டு இருக்கிறோம். அதுக்காக வந்து தமிழ் கடவுள் ஐயப்பன் நான் சொல்கிறோம். எப்படி இருந்தாலும் அவர் கேரளாவில் இருக்கிறாருன்னு அப்படியே சொல்லிக்கிட்டா என்னங்க? எல்லாருக்கும் கடவுள் தான், இல்லைன்னு சொல்ல. வடக்கு கடவுள் சொல்லுங்கள், தென்னிந்திய கடவுள்னு சொல்லுங்கள். தமிழர்கள் ஏன் சொல்லுகிறார்கள் என்ற காரணத்தை தான் நான் சொல்கிறேன். எங்கே பார்த்தாலும் முருகன் கோவில். இங்கே எவ்வளோ பெரிய முருகன் கோவிலை எடுத்தாலும் அதில் நுழையும் போது விநாயகர் ஒரு புறமும் முருகன் ஒரு புறமும் இருப்பார். இப்படி முருகன் வந்து தமிழகத்தினுடைய எல்லா கோயிலையும் இருப்பார். இங்கே வடக்கு போனால் இருக்க மாட்டார். ஏன் இல்லைன்னு நான் கேள்வி கேட்க முடியுமா? அதெல்லாம் கிடையாது. எல்லாருடைய நம்பிக்கை, மத நம்பிக்கை. இதையெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு விஷயம் தோணுது. மத கோட்பாடுகள், மதம் அந்த ஒரு தீர்ப்பு நாள் வரப்போகுது, அது இதிலெல்லாம் எனக்கு உடன்படிக்கை இல்லை சார். கடவுள் ஒரு சித்தாந்த நிலையில் இருக்காரு சார். கடவுள் நம்மளை வழி நடத்துகிறார் சார். கடவுள் நம்மளை தோழனாய், ஒரு குலதெய்வம் ஏதோ ஒரு வகையில் நம்ம வழி நடத்திக்கிட்டு இருக்கிறார். நாம் அந்த வழிநடத்தலில் தவறும் பொழுது நாம் கஷ்டப்படுவோம் அப்படின்னு தான் நினைக்க முடியுது. இப்போ நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. நிறைய உயிர்கள் உலக நாடுகளில், எல்லா இஸ்லாமிய நாடு, கிறிஸ்துவ நாடு, இந்துக்கள் ஃபாலோ பண்ணுற நாடு, அப்படின்னு எல்லா இடத்துலையும் கொலைகள் நடக்குது, அப்பாவி மக்கள் இறக்கிறார்கள். அப்போ நம்ம பெருங்கேள்வி வருது, ஏன் கடவுள் உங்களையெல்லாம் காப்பாற்றுன்னு கேள்வி கூட நமக்கு வரும். உடனே நாத்திகர் என்பதில் கடவுளை அறிய முற்படுறது அப்படிங்கிறது கூட எடுத்துக்கலாம். எங்கே பார்த்தாலும் இந்த வன்முறைகள், தேவையற்ற சிந்தனைகளை வந்து பரப்ப வேண்டாம். புரியுதுங்களா? அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு. முருகர் தமிழ் கடவுள் தான். இப்போ அவரை ஏன் தமிழ் கடவுள்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, நாங்கள் தான் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் தான் முருகரை மூச்சில் நிறைத்திருக்கிறோம், பேச்சில் நிறைத்திருக்கிறோம், எல்லாத்துலேயும். துயில் கொள்ளும்போது முருகன், துயிலிருந்து எழும்பொழுது முருகன், எப்பொழுதுமே முருகன். இப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னா சொல்லுங்கள், நீங்களும் கொண்டாடுங்க, யார் வேணான்னா. அதையே எதிர்க்கிறீங்க. நீங்கள் செய்யாத ஒன்று ஏன் எதிர்க்கிறீங்க? என் வேஷத்தை நீங்கள் ஏன் போடுறீங்க? வேண்டாமே. புரியுதுங்களா? பிடிச்சா செய்யுங்க. அது ஏன் அரசியல் பார்க்குறீங்க? அரசியல் பண்ணாதீங்க. சினிமாவில் அரசியல் கருத்து சொல்லலாம், சினிமா ப்ராசஸில் அரசியல் இருக்கக்கூடாது. இப்போ சினிமா அப்படி தான் மாறி போய் நல்ல சினிமாக்களை இழந்து கொண்டு இருக்கிறோம். நல்ல சினிமா பண்ணுவோம். புரியுதுங்களா? சரி, இவங்கெல்லாம் அப்படி பேசுகிறாங்களா சார், இவங்களையெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு இந்த பக்கம் யாராவது தமிழர்கள் தரப்புலேருந்து கேட்டால் ஒன்றே ஒன்று சொல்லுவோம், முருகன் பார்த்துக்கோ இருப்பா, அவ்வளோதான் வேட்டும். நம்மை படைத்த கடவுளுக்கு காக்க தெரியும், போதுமா அப்படின்னு போயிட்டே இருங்க, அவ்வளோதான்.